ஓம் காலகாலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ காலபைரவ பிரச்சோதயாத். ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் மீ டாக்டர் பவித்ரா, ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர், ஹோமியோபதி மருத்துவர் மற்றும் மருத்துவ ஜோதிடர். இன்னைக்கு வந்துட்டு அஸ்ட்ராலஜிக்கல் வியூஸில் பார்க்கலாம். அஸ்ட்ராலஜிக்கல் வியூஸில் இன்னைக்கு காலப்பகையும் தசாபுக்தி பலன்களும் அப்படின்றத பார்க்கலாம். காலப்பகையும் தசாபுக்தி பலன்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு, தசாபுக்தி அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே இப்போ வந்து கரண்ட்டில் ஒரு தசாபுக்தி நடந்துகிட்டே இருக்கும். பிறக்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன தசையில் பிறந்திருக்காங்க, இப்போ கரண்ட்டில் வந்துட்டு என்ன தசை இருக்குது அப்படின்றத நம்ம மெயினாக நோட் பண்ணுவோம். அப்போ அந்த தசாபுக்திகளுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ கரண்ட்டில் வந்து அவங்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணுவோம். அது மாதிரி இன்னைக்கு வந்துட்டு காலப்பகையும் தசாபுக்தி பலன்களும் ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு நிறைய புண்ணியங்கள், நிறைய யோகங்கள் எல்லாமே இருந்தாலும் அவங்களுக்கு தற்போது கரண்ட்ல வந்துட்டு என்ன தசாபுக்தி ஓடுது, அந்த தசாபுக்திக்கு ஏற்பதான் அவங்களுக்கு வந்து அவங்க ஜாதகத்தில் இருக்க யோகங்களும் புண்ணியங்களும் எல்லாமே வேலை செய்யும். ஸோ அது மாதிரி இன்னைக்கு காலப்பகையும் தசாபுக்தியும். தசாபுக்தினா புரிஞ்சிடுச்சு, காலப்பகை அப்படின்ற அந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். காலப்பகை அப்படின்றது நம்மளோட அஸ்ட்ராலஜியில் வந்துட்டு ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஒவ்வொருத்தருமே ஹாரோஸ்கோப்பி பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு காலப்பகையிலேருந்து ஒரு தசை நடக்குதா அப்படின்றத நம்ம ரொம்ப மெயினாக நோட் பண்ணணும். காலப்பகையிலேருந்து ஒரு தசை நடந்தால் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எந்த மாதிரி அந்த காலப்பகை தசை வேலை செய்யும், அதுக்கான வந்துட்டு ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி கொடுக்கணும், அதுக்கான ப்ரிகாஷன் என்ன, தற்காப்பு முறைகள் என்ன அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஹாரோஸ்கோப்பி பார்க்குறீங்கன்னா உங்கள் அஸ்ட்ராலஜிட்ட கண்டிப்பாக நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு விஷயம், நடக்க தசா காலப்பகையிலேருந்து நடக்குதா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ காலப்பகை அப்படின்றது ஒரு நல்ல யோகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்துட்டு நல்ல யோகங்கள் தராது. இதில் வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்தான் இந்த காலப்பகை. காலப்பகை அப்படின்றது ஒரு அசுபமான விஷயம்தான். இந்த காலப்பகையில் வந்துட்டு நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாகவும் கேர்ஃபுல்லாகவும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இந்த காலப்பகை அப்படின்றது வந்துட்டு நமக்கு என்ன ஒரு ஸ்ட்ரென்த்தோ, நம்மளோட ஸ்ட்ரென்த்தே நமக்கு வீக்னஸ் ஆகிடும். நம்மளோட பலமே பலவீனமாகிறது இந்த காலப்பகை தசையில் தான். இந்த காலப்பகை தசையில் வேற என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஜாதகத்தில் வந்துட்டு நிறைய புண்ணியங்கள் இருக்கும். நம் முன்னோர்கள் வந்துட்டு நிறைய புண்ணியங்களை சேர்த்து வச்சிருக்கலாம். ஆனால் அந்த புண்ணியங்கள் எதுவுமே வந்துட்டு இந்த காலப்பகை தசையில் வேலை செய்யாது, அதுக்கு மாறாதான் வேலை செய்யும். அதே மாதிரி இந்த காலப்பகை தசையில் நிறைய படிச்சிருப்பாங்க, சூப்பராக படிச்சிருப்பாங்க, பட் ஆனால் இந்த காலப்பகையில் வந்துட்டு அது வந்துட்டு வேலை செய்யாது. நிறைய படிச்சிருப்பாங்க ஆனால் வேலை கிடைக்காது. ஆனால் வேலையே வந்துட்டு அவங்க படிச்சே இருக்க மாட்டாங்க, பட் ஈஸியாக வந்துட்டு ஜாப் வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்கும். எந்த ஒரு நல்ல காரியமே நடக்க மாட்டேங்குது, என்ன காரணம், ஏன் எல்லாமே வந்துட்டு தட்டி தட்டி போகுது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா எல்லாமே தடைகளாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா உங்களோட ஹாரோஸ்கோப்பில் வந்துட்டு காலப்பகை தசையாக இருக்கும். ஸோ அதனால தான் எந்த நல்ல காரியங்களும் நடக்கலை அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். காலப்பகை திசை அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதில் வந்து ஒரு 3 வெரைட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எந்த வயதோட்டங்களில் வர காலப்பகை, வயதோட்டங்களில் வரும் காலப்பகை அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தோணும். ஃபஸ்ட்டு 0லேருந்து பிறந்ததுலேருந்தே 2 வயது வரைக்கும் வர சனி மகா திசை வந்துட்டு காலப்பகையாக வேலை செய்யும். இப்போ பிறந்ததுலேருந்தே 2 வயசு வரைக்கும் யாருக்கு வந்துட்டு சனி மகா திசை நடக்கும்னா, அனுஷம், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் வந்துட்டு பிறந்ததுலேருந்தே 2 வயது வரைக்கும் வந்துட்டு காலப்பகையாக வேலை செய்யும். இப்போ வந்து ஒரு ஹாரோஸ்கோப்பி, ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து இருப்பு தசை அப்படின்னு வந்து எழுதுவாங்க ஹாரோஸ்கோப்பியில். இப்போ இருப்பு தசை எவ்வளோ அப்படின்றத பார்க்கும்போது இந்த மாதிரி நட்சத்திரங்களை பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கும் போது அவங்களுக்கு வந்து இருப்பு திசை வந்துட்டு ஒரு சனி மகா திசை 10 வருடம் 2 மாதம் 2 நாள் அப்படின்றது எழுதுறாங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன்.
அதில் வந்துட்டு முதல் 2 வருடம் வரைக்கும் அது வந்து காலப்பகை திசையாக வேலை செய்யும். அப்போ இந்த 2 வருஷத்துல அவங்களுக்கு என்ன நடக்கும், அந்த குழந்தைக்கும் அந்த ஃபேமிலிக்கும் என்ன நடக்கும்னா ரொம்ப வந்து துன்பங்களும் கஷ்டங்களும் ஏற்படும். அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கலாம், ஜாண்டிஸ் இருக்கலாம், வேற ஏதாவது வேக்சின் போடுறதுனால வேற ஏதாவது பிரச்சனைகள் வர்றது, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் ஏற்படலாம். ஸோ இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து 2 வயசு வரைக்கும் கவனமாக வளர்த்த வேண்டும் அப்படின்னு நம்ம வந்துட்டு வர கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 2லேருந்து 11 வயசு வரைக்கும் ராகு திசை நடந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு காலப்பகை திசையாக வேலை செய்யும். அப்போ 2 வயசுலேருந்து 11 வயசு வரைக்கும் யாருக்கு ராகு திசை நடக்கும் அப்படின்னா வந்துட்டு செவ்வாயின் நட்சத்திரங்களோட 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்துட்டு 2லேருந்து 11 வயசு வரைக்கும் ராகு மகா திசை நடக்கும். அப்போ செவ்வாய் நட்சத்திரங்கள் என்ன? மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரங்களோட 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு 2 வயதுலேருந்து 11 வயது வரைக்கும் வந்துட்டு ராகு மகா திசை வந்துட்டு காலப்பகையாக வேலை செய்யும். ஸோ இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒரு கொஸ்டின் வரும், இப்போ 5 வயசுலேருந்து 11 வயசு தான் எனக்கு 5 வயசுல தான் எனக்கு ராகு திசையே ஸ்டார்ட் ஆகுது, அப்போ அது காலப்பகை திசையா மேம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதுவும் காலப்பகை திசை தான். 5 வயசுலேருந்து 11 வயசு வரைக்கும் அந்த பீரியட் வந்து அவங்களுக்கு காலப்பகையாக வேலை செய்யும். அதே மாதிரி 11 வயதுலேருந்து 18 வயது வரை சூரிய மகா திசை அது வந்துட்டு காலப்பகையாக வேலை செய்யும். அப்போ 11 வயசுலேருந்து 18 வயசு வந்துட்டு அந்த ஏஜில் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு அடலசன்ட் ஏஜாக இருக்கும். இதே ஒரு கேர்ள் பேபியாக இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களோட அடலசன்ட் ஏஜாக இருக்கும். அவங்க அப்போ தான் ஏஜ் அட்டன் பண்ணுறதா இருப்பாங்க, பியூபர்ட்டி அட்டன் பண்ணுற ஏஜாக இருப்பாங்க. ஸோ அந்த ஏஜில் வந்து அவங்கள ரொம்ப கவனமாக வளர்த்த வேண்டிய விஷயமா இருக்கும். அப்போ தான் ஹார்மோன்ஸ் எல்லாமே அதிகமாக செக்ரேட் ஆகும். ஸோ அவங்கள வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க பேரண்ட்ஸ் வந்து வளர்க்கணும். இதே ஒரு பையனாக இருக்காங்க, ஆண் குழந்தையாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த அடலசன்ட் ஏஜாக இருக்கும். ஸோ இவங்க வந்து பேட் ஹேபிட்ஸை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த வந்துட்டு 18 வயசு வரைக்கும் வந்துட்டு நடக்கிற சூரிய மகா திசையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் வர சந்திர மகா திசை காலப்பகையாக வேலை செய்யும். அப்போ 18லேருந்து 34 வயசு வரைக்கும் சந்திர மகா திசை அந்த ஏஜில் என்ன நடக்கும் அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு திருமணத்திற்காக முயற்சி செய்துட்டு இருப்பாங்க. அதே பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து திருமணம் நடப்பதில் வந்துட்டு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். சரி, அந்த ஏஜில் வந்து திருமணம் நடந்துருச்சு அப்படின்னாலும் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு குழந்தை பெறுவதில் வந்துட்டு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். ப்ரெக்னென்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு ப்ரெக்னென்சி வந்து ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே வந்து ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஜாப் கிடைக்கிறதுலே ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். ரொம்ப சூப்பராக படிச்சிருப்பாங்க, கோல்டு மெடலிஸ்டாக இருப்பாங்க, ஆனால் வந்து அவங்களுக்கு தேவையான வேலை வந்து அவங்க கிடைக்காம சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த சந்திர மகா திசையில் நிறைய படிச்சிருப்பாங்க ஆனால் வேலை கிடைக்கல அப்படின்றது அவங்களோட ரொம்ப மெயினான ப்ராப்ளமாக இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த மாதிரி தசாபுக்திகள் நடக்கும்போது திருமணம் பண்ணும்போது வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரொம்ப கவனமாக அவங்களுக்கு என்ன ஹாரோஸ்கோப்பை மேட்ச் ஆகுமோ அந்த மாதிரி ரொம்ப மேட்ச் பண்ணி திருமணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி 34 வயசுலேருந்து 52 வயசு வரைக்கும் வந்துட்டு சுக்கிர தசை நடப்பவர்களுக்கு அது வந்துட்டு காலப்பகையாக வேலை செய்யும். இந்த எப்பயுமே என்ன சொல்லுவாங்க, மிடில் ஏஜில் வந்துட்டு சுக்கிர திசையா சூப்பராக வேலை செய்யும், அட்டகாசமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு இந்த 34லேருந்து 52 வயசு வரைக்கும் யாருக்கு சுக்கிர மகா திசை நடக்குதோ அவங்கள போய் கேட்டு பாருங்க. அவங்க வந்துட்டு பொருளாதாரத்தில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும். பணம் சேமிப்பதில் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க, ஒரு ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து என்ன சொல்யூஷன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களோட நிர்வாக பொறுப்பை வந்துட்டு எல்லாமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட வந்துட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துடணும்.
அவங்களோட ஒய்ஃபுக்கிட்டேயோ இல்லாட்டி அவங்களோட மகன் மகள்கிட்டயோ வந்துட்டு அவங்க சில்ட்ரன்ஸ்டையோ அவங்க வந்து ஒப்படைச்சிடணும். அதுதான் இந்த காலப்பகைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ரெமெடி. நம்ம வந்து இல்லாட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கோம். போராட்டமான வாழ்க்கையாகவே அமைஞ்சிருக்கும். ஸோ 34 வயசுலேருந்து 52 வயசு வரைக்கும் யாருக்கு சுக்கிர மகாதசை நடக்குதோ அது வந்து காலப்பகையாக வேலை செய்யும். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களோட நிர்வாக பொறுப்பு எல்லாத்தையுமே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் சைலண்ட்டாக வந்துட்டு அதெல்லாம் அப்படியே வேடிக்கை மட்டும் பார்க்கணும். இதில் இந்த காலப்பகை திசை நடக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் முதல் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் வந்துட்டு எதுலேயுமே பற்றே இருக்கக்கூடாது. டிட்டாச்மெண்ட்டாக இருக்கணும். உங்களோட எல்லா விஷயங்களையும் நீங்கள் ரொம்ப எது மேலே பற்று வச்சு ரொம்ப ஆசையாக எதை பார்க்குறீங்களோ அந்த விஷயங்கள்ல தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டு அடி விழும். அது விஷயங்களை நினச்சி தான் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி எல்லா சம்பவங்களும் நடக்கும். இப்போ ஒரு ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறீங்க, அது நல்லா வருமானம் வரணும், பொருளாதாரம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதில் தான் ஃபஸ்ட்டு மெயினான ப்ராப்ளமே வரும். அதில் வந்து உங்களுக்கு சரியான இன்கம் கிடைக்காத மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு 52 வயசுலேருந்து ஒரு 67 வயசு வரைக்கும் யாருக்கு புதன் மகா திசை நடக்குதோ அந்த புதன் திசை வந்துட்டு காலப்பகையாக வேலை செய்யும். இப்போ இந்த வயசில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க திரும்பியும் வந்துட்டு ஒரு வயதான தோற்றம், அவங்க வந்துட்டு மகன் மகள்கள் வந்துட்டு இவர்களை பார்த்துக்க வேண்டிய நிலைமை இருக்கும். ஆனால் இவங்க வந்து யாருமே பார்த்துக்கிறதுக்கு இல்லை, ஆள் இல்லாமல் நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுற ஸ்டேஜில் வந்துட்டு இந்த திசையில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காலப்பகையில் இந்த மாதிரி திசைகள் வந்துட்டால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எதையுமே கவனித்து முடிவெடுக்கணும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது இந்த காலப்பகை திசையில் பண்ணவே கூடாது. நீங்கள் வந்துட்டு புதுசாக எந்த பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணுறதும் இந்த காலப்பகை திசையில் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆல்ரெடி என்ன வச்சுருக்கீங்களோ அதுவே ரொம்ப கவனமாக ரன் பண்ணணும். அப்படி ரன் பண்ணவே முடியல அப்படின்னாலும் வேற யார்ட்டையாவது ஒப்படைச்சிட்டு சைலண்ட்டாக இருக்கிறது தான் வந்துட்டு இந்த காலப்பகை திசைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த காலப்பகை திசை நடக்குது அப்படின்னா வந்துட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட், லைக் சுயமரியாதை, அப்புறம் வந்து சுய ஒழுக்கம், இது ரெண்டும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த விஷயங்களுக்கும் ஆசைப்படாமல் உங்களுக்கு என்ன டியூட்டியோ அதை மட்டும் நீங்கள் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து இந்த காலப்பகை திசைக்கான ஒரு சொல்யூஷன். அதே மாதிரி 67லேருந்து ஒரு 100 வயசு வரைக்கும் யாருக்கு புதன் மகா திசை வருதோ அவங்களுக்கு வந்து இது காலப்பகை திசையாக வரும். இப்போ ஒரு 67 வயசுலேருந்து 100 வயசு வரைக்கும் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து புதன் மகா திசை நடப்பில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த திசை காலப்பகையாக வேலை செய்யும். ஸோ அந்த காலகட்டத்தில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், இல்லாட்டி வந்துட்டு மெமரி லாஸ் இருக்கும், இல்லாட்டி வந்து அவங்கள யாருமே பார்த்துக்காம அவங்க வந்து தனிமை நிலைமையில் இருக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். இதுதான் இந்த காலப்பகை திசை. அது மாதிரி ஒவ்வொருத்தருமே அவங்க ஹாரோஸ்கோப்பி பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு காலப்பகை திசை இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதில் வந்துட்டு அது இருந்தால் அதுக்கு என்ன சொல்யூஷன், அப்போ அது எந்த வயதோட்டங்களில் வருது. எப்பயுமே காலப்பகை திசை வந்துட்டு ஆரம்பத்துலேயும் முடிவில் தான் வந்துட்டு ரொம்ப அதிகமான வந்துட்டு ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணும். காலப்பகை ஸ்டார்ட் ஆகுதா அந்த டைம்லேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எண்டிங்க முடியுதா அந்த டைம்லேயும் வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அஸ்ட்ராலஜிக்கல் வீடியோஸ் அண்ட் மெடிக்கல் வீடியோஸ்க்கு வந்துட்டு அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோலையும் இந்த காலப்பகைக்கு என்ன சொல்யூஷன், என்ன பண்ணால் வந்துட்டு இந்த காலப்பகை திசையிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.